ஆயுர்வேதத்துல உங்களுக்கு வந்து பீனசம் அப்படின்னு வந்து சைனசைட்டிஸ் சொல்றாங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து கபமும் வாதத்தோட சமநிலையற்ற ஒரு நிலைமையை வந்து நம்ம ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்காங்க. எதனால வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு செடென்டரி லைஃப் ஸ்டைல், உடல் உழைப்பு கொடுக்காத, உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறது, உட்கார்ந்தபடி எல்லா வேலையும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது சீக்கிரமாவே உங்களுக்கு அந்த தொற்று இருக்கும். ரெண்டாவது, அதிக துரித உணவுகள் சாப்பிட்றது, ரொம்ப வந்து கொழுப்பு சத்து ஆகாரம் அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பொதுவாக வந்து சைனசைட்டிஸ் இருக்கும். எப்பவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மதமதப்பு தன்மை அதிகமாவே இருக்கும். அப்படின்னு இந்த நோய் வரும். மெயினா வந்து உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அங்க இருக்கிற சைனஸ் இருக்கிற அந்த சைனஸ் ஓட்டைகள் எல்லாம் வந்து இது வந்து பிளாக் பண்ணுது. இந்த கபம் வந்து போய் எல்லாத்தையும் அடைச்சி உங்களுக்கு வந்து இன்ஃபிளமேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஆயுர்வேதிக்ல கான்செப்ட் வந்து சொல்றாங்க. எந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது நம்ம வந்து கடு, அம்ல லவண, ஸ்னிக்த உஷ்ண லகு ஆகாரம், அப்புறம் வந்து புராணயவா, அப்புறம் வந்து ஷாலி, குலத்தம், முத்க, யூஷ, கிராமிய, அந்த மாதிரி ஆகாரங்கள் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து திரிக்கட்டு வந்து நிறைய நம்ம சாப்பிடலாம். திரிக்கட்டு உணவுலையோ இல்லை நம்ம மருந்தாவோ நம்ம வந்து பயன்படுத்திக்கலான்ட்டு ஆயுர்வேதத்தை சொல்லியிருக்கு. திரிபுவன கீர்த்தி ரசம் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.